நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நமக்கு தெரியும். ஆனா அகில இந்திய லெவல்ல என்ன அரசியல் போய்கிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு இந்திய நாட்டினுடைய குடிமகன்கள் எல்லாருமே கண்டிப்பான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னன்றது நமக்கு தெரியும். அகில இந்திய லெவல் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா மோடி அரசாங்கம் வந்து ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில பல பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கிருக்கு. நிதிஷ்குமாரும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் ரெண்டு பேருமே ஆதரவு தாரேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி இருந்த போதிலும் கூட அந்த கூட்டணி வந்து தடுமாறி கொண்டிருக்கின்றது. சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணியிருக்காருன்னா மோடி அரசாங்கத்தினுடைய காலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து ஏற்பட போகுது. மேபி காங்கிரஸ் கூட நாளைக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது. சோ சந்திரபாபு நாயுடு எந்த விதத்துல காலை வாருவதற்காக தயாரா இருக்கிறாரு, என்ன விதமான ட்விஸ்ட் வந்து அரசியல் களத்துல ஏற்பட போகுது அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதான் மக்களே, உங்களால தெரிஞ்ச விஷயம் தான், மோடி அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடையாது. ஏன்னா 240 தொகுதியில மட்டும் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. சோ கூட்டணியுடைய தயவின் மூலமாகத்தான் அவங்க கண்டிப்பா நம்மள ஆட்சி அமைத்து ஆக வேண்டும். சோ அதன் அடிப்படையில நிதிஷ்குமார் அவர்களும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவு தந்துடுறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கிற அங்கங்க சுயேட்சையா ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா 1-2 சீட்டு பிச்சை எடுத்து மோடி அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க, இப்ப ஒரு மிகப்பெரிய ஆட்சி வந்து அமைக்க போறா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில தான் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இதை நீ எனக்கு செஞ்சு கொடு, நான் வந்து உனக்கு ஆதரவு தாரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். சோ ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, சிறப்பு அந்தஸ்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய டிமாண்டை தூக்கி வைத்திருப்பதாக தகவல். அதனால மோடி அரசாங்கம் வந்து குழம்பி போயிருக்காங்களாமா. மோடி மட்டும் கிடையாது, மோடி கூட யார் யாரெல்லாம் வந்து இந்த பிஜேபி கைக்கூலிகளாக இவங்க எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கதறி போயிருக்காங்க. மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. ஆட்சி அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு, சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாரு. ஆனா மோடி அரசாங்கம் சிறப்பு அந்தஸ்து தருவதற்கு தயங்கி கொண்டு இருக்கின்றது. சரிங்களா? இதான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருந்துருக்கு. ஏன்னா இவர் கேட்கறத பார்த்துட்டு நம்ம இவர் இருக்கார் இல்லையா நிதிஷ்குமாரும் கூட சிறப்பு அந்தஸ்து எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிருக்காங்களா. சரி, சிறப்பு அந்தஸ்து சொல்றாங்க. சிறப்பு அந்தஸ்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு எதற்காக சிறப்பு அந்தஸ்து கேட்கிறான்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம். 2014 தான் என்ன ஆகுதுன்னா, ஆந்திர மாநிலத்துல இருந்து தெலுங்கானா வந்து தனியா வந்து பிரிஞ்சு போகுது. ஆந்திர மாநிலத்தை வந்து 2ஆ உடைச்சு தெலுங்கானாவை தனியா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப தெலுங்கானாவை தனியா பிரிச்சு கொடுக்குறப்ப ஹைதராபாத் இருக்கு இல்லையா, அந்த ஹைதராபாத்தையும் சேர்த்து என்ன பண்றாங்க, தெலுங்கானாவுக்கு கொடுத்துறாங்க. சோ அதனால என்னன்னா, அந்த ஆந்திர மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு வருமானம் எங்க வந்துருந்துச்சுன்னா தெலுங்கானா அது மூலமா, அந்த ஹைதராபாத் மூலமா தான் வந்துருந்துச்சு. ஆனா அந்த மாநிலத்தை பிரிக்கிறப்ப தெலுங்கானா கூட ஹைதராபாத்தை கொடுத்ததுனால ஆந்திராவுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியா போச்சு அப்படின்னு சொல்லி 2014 என்ன பண்ணா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு பொருளாதாரம் வருகின்ற அந்த நீங்க ஹைதராபாத்தை தூக்கி நீங்க தெலுங்கானா கொடுத்துட்டீங்க, அதனால எங்களுடைய மாநிலம் வந்து சர்வை பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு, அதனால நீங்க எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்ற மாதிரி 2014 இருந்தே கேட்டுட்டே இருக்காரு. சோ 2014 இருந்து 2018 வரைக்கும் தொடர்ச்சியாக மோடி அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மோடி அரசாங்கம் அப்ப 2014 இருந்து 2018 காலகட்டத்துக்குள்ள மோடி அரசாங்கம் தொடர்ச்சியா கேட்டுக்கிருக்காரு. ஆனா அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிடுறாங்க. அதுக்கு ஆந்திராவுக்கு நாங்க சிறப்பு அந்தஸ்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. சோ நிராகரித்ததன் விளைவுலால 2019 வந்து அவர் கூட்டணி விட்டு அப்பயே வெளியே வந்துட்டாரு. மறுபடியும் 2019 கூட்டணி நிற்கிறாரு. சோ அதெல்லாம் ஒரு சாப்டர். சோ சிறப்பு அந்தஸ்து கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் சர்வை பண்ண முடியல. யாருனால? ஆந்திர மாநிலத்தினால சர்வை பண்ண முடியல. ஏன்னா ஹைதராபாத் தூக்கி கொடுத்தனால நீங்க சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட 2014 இருந்தே ஏறக்குறைய 10 வருடங்களாக சிறப்பு அந்தஸ்து கேட்டுக்கிருக்காரு. சரி, சிறப்பு அந்தஸ்து என்ன அதுவும் நம்ம பார்க்க முடியலையா? சிறப்பு அந்தஸ்து சொல்றாங்க. சிறப்பு அந்தஸ்துனா என்ன? சிறப்பு அந்தஸ்துனா ஒண்ணும் கிடையாது, ஒரு மாநிலத்துக்கு வந்து சலுகைகள் வழங்குவது. அவங்களுடைய சமூக பொருளாதார நிலப்பரப்பு கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த நிலப்பரப்பு கட்டமைப்புகள் எல்லாமே கருத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாங்க. சமூகம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்கள், அதே மாதிரி இந்த சமூக கட்டமைப்பு இருக்கும் இல்லையா, அது நில கட்டமைப்பு இருக்கும் இல்லையா, சில ஊர்கள் வந்து மலை மேல இருக்கணும், மலை மேல இருந்து அங்கிருந்து டிராவல் பண்ணி வரணும், இங்க இருந்து பொருட்களை ஏத்திட்டு போகணும். இங்க இருந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மலையில ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா, அந்த மாநிலத்துக்கு போறதுக்கே வந்து மலையில ஏறி போறதுக்கே வாகனங்களுக்கு டீசல் அதிகமா பிடிக்கும். அதனால அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே
விலையேற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு இந்த கேப்ல வந்து சுங்கச்சாவடிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து நில கட்டமைப்புகளையும் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தருவாங்க. சோ அது பேர் தான் சிறப்பு அந்தஸ்து. சோ ஆமத்துல இந்திய நாட்டுல ஒட்டுமொத்தமாக 11 மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து இருக்குது. சரிங்களா? சோ இந்த சிறப்பு அந்தஸ்து மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள் வந்து மாநிலத்துல அமல்படுத்தப்படுகின்ற பொழுது 90% நிதியை வந்து மத்திய அரசாங்கமே கொடுத்துருவாங்க மாநிலத்துக்கு. ஒரு திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாநிலத்துக்குள்ள திட்டங்கள் செயல்படுத்துறாங்க அப்படின்னா அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கமே 90% நிதியை வந்து கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்து அந்த திட்டங்கள் எல்லாமே அமல்படுத்த ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது. சிறப்பு அந்தஸ்து இல்லாத மாநிலங்களுக்கு, இப்ப தமிழ்நாட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து இல்ல, அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி எப்படி ஒதுக்கீடு பண்ணுவாங்கன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு 65% வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா நிதி கொடுப்பாங்க. சரிங்களா? சிறப்பு அந்தஸ்து இல்லாத மாநிலங்களுக்கு 65% அதே மாதிரி வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்கிற மாநிலங்களுக்கு ஏறக்குறைய 90% நிதியை மத்திய அரசாங்கமே கொடுத்துருவாங்க. சோ இது பேர் தான் சிறப்பு அந்தஸ்து. அதே மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா, பட்ஜெட் கூட்டத்தொடர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிறப்பு அந்தஸ்து வச்சிருக்கிற இந்த மாநிலம் எல்லாத்துக்குமே நிதி வந்து அதிகமா ஒதுக்கீடு பண்ணுவாங்களாமா. பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப நிதி வந்து அதிகமா ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி சுங்கச்சாவடி இந்த கட்டணங்கள்லாம் இருக்கு இல்லையா, கலால் வரி, இந்த வரி எல்லாம் நிறைய தளர்வுகள் எல்லாமே இருக்குது. சோ அதன் மூலமாக இந்த நிலப்பரப்பு கட்டமைப்பின் மூலமாக, சமூக பொருளாதார கட்டமைப்பின் மூலமாக பின்தங்கிய நிலைமையில இருக்கிற மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்படும். சோ அதைத்தான் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா, எங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, ஏன்னா நீங்க ஹைதராபாத் தூக்கி என்ன பண்ணீங்க, தெலுங்கானா கொடுத்துட்டீங்க, அதனால எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து டிமாண்ட் வச்சுக்கிருக்காரு. ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல பயங்கரமான தடுமாற்றங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்காங்க. ஆனா இவர் கேட்க ஆரம்பிச்சாருன்னா அவங்க கேட்பாங்க, அவர் கேட்க ஆரம்பிச்சா இவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான தடுமாற்றங்கள் வந்து இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து ஆட்சி அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா, நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் ஆந்திரால தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்கின்ற பொழுது, அதே மாதிரி காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா, நாங்க ஆட்சிக்கு வந்து அப்படின்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தருவோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய வாக்குறுதியிலேயே கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மோடி அரசாங்கமும் இருக்கு, மோடியும் இருக்கிறாரு, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கூட இருக்கிறாரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாரு. ஒருவேளை சிறப்பு அந்தஸ்து வந்து மோடி அரசாங்கம் தரல அப்படின்னா, ஒன்னே இவர் என்ன பண்ணணும், சந்திரபாபு நாயுடு ஆதரவை வாபஸ் வாங்கணும். இல்லாட்டி ஆதரவை வாபஸ் வாங்காம அவங்க கூட மோடி அரசாங்கம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களே கேள்வியில் எழுப்ப ஆரம்பிப்பாங்க. அதான் காங்கிரஸ் தாரேன்னு சொல்லுது இல்ல, காங்கிரஸ் சிறப்பு அந்தஸ்து ஆட்சி வந்து தாரேன்னு சொல்லுது இல்ல, அப்பயே நீ வந்து காங்கிரஸ்ல போக கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆந்திரால இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு தூக்கி கேள்வி எல்லாம் தூக்கி முன்வைக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இடத்துல 2 நபர்களுக்குமே பிரஷர் வந்து இருக்குது. யாருக்கு, மோடிக்கும் பிரஷர் இருக்குது, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்குமே மிகப்பெரிய ஒரு பிரஷர் இருக்குது. சோ அதனுடையதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இல்லாம ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லிட்டாங்க, அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே நாங்க வந்து சிறப்பு அந்தஸ்து தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப ஆந்திராவை எந்த அளவுக்கு அவங்க வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, உள்ள போய் செக் பண்ணி கலாய்வுகள் பண்ணி அந்த மக்களுடைய தேவைகள் என்னவா இருக்கு, அந்த அந்த மாநிலத்துடைய பொருளாதார கட்டமைப்பு எந்த அளவுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு கோத்ரூ பண்ணி இந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஆந்திரா மாநில மக்களுக்குமே தெரியும், இப்ப காங்கிரஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இல்ல அவங்க இது தருவதற்கான சிறப்பு அந்தஸ்து தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து சந்திரபாபு நாயுடு ஏன் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க விட்டுட்டு காங்கிரஸ் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பல கேள்விகளும் கூட நாளைய தினத்துல எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து காத்திருக்கு அரசியல் களத்துல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகின்றது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு பிளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, தனி மெஜாரிட்டி வந்து பாஜகவுக்கு இல்லை, அதனால வந்து அவங்களால வந்து ஈஸியா எந்த ஒரு பில்லையுமே எளிதா பாஸ் பண்ண முடியாது. நம்ம நிர்மலா சீதாராமன் எல்லாம் சொன்னாங்க, நம்ம வந்து நிதி கேட்கிறோம், தமிழ்நாடு நிதி கேட்கிறோம், நாங்க வந்து உங்களுக்கு பிச்சை தரோம்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பில்லுக்குமே வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து நம்ம பாஜக வந்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் மிகப்பெரிய சம்பட்டியடியை கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரை பத்தி கவலை இல்லை, அவர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, அவர் அப்புறந்தே கூட்டணியில் இருக்கிற ஒரு நபர் தான். நிதிஷ்குமாரை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சந்திரபாபு நாயுடு வந்து தெளிவாக மக்களுடைய மனங்களை கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பியொன்று புரட்சி சென்று புரட்சி வருகை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.